ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வித்தியாசமான கொத்தமல்லி மிக்சர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மொறு மொறுன்னு இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாம் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை என்ன செய்ய போகிறேன் இப்போனா அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டு கட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த தண்ணியோட அந்த பேஸ்ட் நல்லா சேரும். ஏன்னா கலர் அதில் தான் இருக்குது. இப்போ நான் அரைச்சி எடுத்து இதை என்ன செய்ய போகிறோம்னா ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறணும். இதுக்கு நம்ம மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாய் தான் நான் சேர்க்க போகிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் ஓமம், ஜீரகம், சோம்பு 3 போட்டு அந்த பச்சை மிளகாய் கூட நல்லா அரைக்க போகிற பேஸ்ட் மாதிரி. ஏன்னா இது அப்படியே சாப்பிட்டா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுடைய ஹெல்த்தை கருதி தான் இதை நான் அப்படியே போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை எடுத்துக்கிட்டு நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாவு எடுக்க போகிறோம். இதில் நான் சிகப்பரிசி மாவு, வறுத்த மாவு எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் கடலை மாவும் அதே சேம் அளவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடலை மாவு அதிகமாக வேணும்னா இந்த மாவு குறைச்சிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா 2 மாவுமே தனித்தனியாக இருக்கக்கூடாது. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நாம் என்ன செய்யணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் இதை கலந்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உப்பை ஆட் பண்ண போகிறோம். தேவையான கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா உப்பு அங்கங்கே நின்றுடும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீன் கலரில் டார்க் க்ரீனாக இருக்குது. இதை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை பிசைஞ்சுக்கிறங்க. பிசைஞ்சு நல்லா அதுவும் உங்களுக்கு க்ரீன் கலரில் தான் இருக்கும். அந்த மாவும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறங்க. நல்லா எங்கேயும் கட்டிப்படாமல் நல்லா பிசைஞ்சுக்கிறங்க. அப்புறம் இதுக்கு நம்ம அடுத்து பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேருங்க, போதும். அதுவே போதுமான அளவு. இதை சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு திருப்பி நாம் நெய் இது கூட ஆட் பண்ண போகிறோம். நெய் எதுக்கு அப்படின்னா நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறோங்க. கட்டிப்படாமல் பிசைஞ்சுக்கிறோங்க. மாவு எவ்வளோ தூரம் பிசைகிறோமோ அப்போ தான் நமக்கு மிக்சர் ஈஸியாக புளிய வரும். ஏன்னா மிக்சர் அவ்வளோ ரொம்ப நம்மளுக்கு சீக்கிரமாக வராது. மிக்சர் புளிய ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. ஏன்னா நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம புளியிறப்ப ஒரு பிரட்டினா போதும். ரொம்ப நேரம் இதை இது பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம புழிஞ்சிட்டோம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரே ஒரு பிரட்டை மட்டும் பிரட்டினா போதும். பார்த்தீங்களா, நல்லா இப்போயே நம்மளுக்கு மொறுன்னு அதை பார்த்தாவே தெரியும். நம்மளுக்கு பெரிய குச்சி மாதிரிலாம் வரல, அதுவே நல்லா மிக்சர் பருத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அழகாக அந்த மிக்சர் எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்டில் தெரியுங்க. உங்கள் ஆதரவு எனக்கு வேணும். இதனால் அப்போனா தான் இன்னும் புது வீடியோவை என்னால் அப்லோட் பண்ண முடியும். இதை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் போட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தி வீடியோவை நான் இன்னும் போடுறதுக்கு உங்கள் ஆதரவுகளை எனக்கு தெரியுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அருமையான ஒரு கொத்தமல்லி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.